என்னவென்றால் தினமும் திருமாலுக்கு பூக்கள் பறித்து மாலை தொடுத்து சாற்றுவது. அப்படி ஒரு நாள் அவர் நந்தவனத்திற்கு சென்று பூக்களை பறித்து மாலை கட்டுவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது துளசி செடிகளுக்கு கீழே ஒரு குழந்தையின் குரல் கேட்டு பார்க்கிறார். அப்படி கிடைத்த அந்த குழந்தை தான் கோதை. திருமாலின் அருளால் கிடைத்த குழந்தை என்று கோதை என பெயர் சூட்டி அவரை வளர்க்கிறார். இளம் வயதிலே இந்த கோதை எப்படிப்பட்டவள் என்றால் கண்ணன் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டு ரொம்ப சிறந்த பக்தியை கொண்டவள், கண்ணன் மீது காதலையும் கொண்டவள். அவளுக்கு இருந்த அளவற்ற அன்பின் காரணமாக விஷ்ணு சித்தர் தினமும் தொடுத்து வைக்கின்ற மாலையை முதலில் தான் அணிந்து கொண்டு கண்ணாடியின் முன் நின்று அதை அழகு பார்ப்பாள். இந்த மாலையை சூடிக்கொண்டால் கண்ணனுக்கு ஏற்றவளாக நாம் இருப்போமா என்று அழகு பார்த்து பின்பு அதை அவருக்கு தெரியாமல் அதை கழற்றி வைத்துவிட்டு சென்று விடும். இவ்வாறு அவள் சூடி வைத்துவிட்டு சென்ற மாலைகளையே கண்ணனுக்கு அணிவிக்கப்பட்டது. ஒரு நாள் இதை கண்ட விஷ்ணு சித்தர் சிறிது கோபப்பட்டு என்ன செய்தார், இந்த மாலைகளை கண்ணனுக்கு போட முடியாது என்று வேறு புதிய மாலைகளை தொடுத்து கண்ணனுக்கு சாத்தினார். ஆனால் என்ன ஆயிற்று, இரவில் கண்ணன் கனவில் வந்து எனக்கு இந்த புதிய மாலைகள் வேண்டாம், கோதை சூடி கொடுத்த அந்த மாலைகள் தான் எனக்கு உகந்தது என்று அந்த மாலைகளே எனக்கு அணிவிக்க வேண்டும் என்று கூறினார். இதனால் கோதைக்கு இன்னொரு பெயராக சூடி கொடுத்த சுடற்கொடி என்று ஒரு பெயர் அவளுக்கு உண்டு. ஆண்டவனையே ஆண்டதனால் அவளுக்கு ஆண்டாள் என்றும் ஒரு பெயர் உண்டு. இத்தகைய ஆண்டாள் திருமண வயதை அடைந்த பின்பு அவளுக்கு ஏற்ற மணாளனை தேர்ந்தெடுக்க விஷ்ணு சித்தர் மிகுந்த சிரமப்படுகிறார். அப்பொழுது கண்ணன் அவர் கனவில் தோன்றி அவளை மணப்பெண்ணாக அலங்காரம் செய்து திருவரங்கத்திற்கு அழைத்து வா என்று கட்டளையிடுகிறார். கண்ணனின் கட்டளைக்கு ஏற்ப கோதையை, அதாவது ஆண்டாளை திருமண கோலத்தில் அலங்காரம் செய்து விஷ்ணு சித்தரும் அழைத்து வருகிறார். அங்கு வந்த பிறகு கருவறைக்குள் ஆண்டாள் செல்கிறாள். சென்றதும் அந்த அரங்கனுடன் ஐக்கியமாகிறாள். அப்பேற்பட்ட ஆண்டாளின் காதல், அன்பு, இறைவன் மீது அவள் கொண்ட அன்பு, இதை அவளுடைய வாழ்க்கையில் எடுத்துரைக்க வருவது அடுத்தது ஆண்டாள் கவசம். மலையமாறு ராகத்தில் அமைந்த இது ஆதித்தாளத்தை கொண்டது.